அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்நாள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை தாமாக விசாரணைக்கு எடுத்த வழக்கில் தலைமை நீதிபதி முடிவை பொறுத்து விசாரணை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தற்போதைய அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் பெரியசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டது மற்றும் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து அந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன் விசாரணைக்கு எடுத்தார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிரான வழக்குகளும் தாமாக முன் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதனிடையே இதற்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிராக தாமாக முன் எடுத்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தன. இதனிடையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது குறித்து முறையீடு செய்தார். அப்பொழுது இந்த அனைத்து வழக்குகளினுடைய ஆவணங்களும் தலைமை நீதிபதியிடம் உள்ளதாகவும் தலைமை நீதிபதியின் முடிவின் அடிப்படையில் விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் 4 பேருக்கு எதிராக இன்று பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகளினுடைய விசாரணை நடைபெறாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.